பாஜக விமர்சிச்சு வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது பாஜக டப்பிங் வாய்ஸா பேசினவர்தான். மக்களவை தேர்தலில் கூட்டணியை நம்பி அதிமுக இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கபட நாடகம் ஆடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் என நாடாளுமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. இதில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. திருநெல்வேலி, கன்னியாகுமரி தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் நடைபெற்றது. நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ், கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த், விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், மக்களவை தேர்தலில் கூட்டணியை நம்பி அதிமுக இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கபட நாடகம் ஆடுவதாக விமர்சித்தார். திமுக சார்பில் நாங்க 1 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க இயக்கத்தை நடத்தினப்போ எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார்னு பாஜக டப்பிங் வாய்ஸா பேசினவர் தான் பழனிசாமி. இப்ப பாஜகவோட கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்ல தனியா போட்டி போடுற கபட நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். நேத்து பழனிசாமி திருச்சியில பேசினாரு. அப்படி பேசுறப்ப பாஜக விமர்சிச்சு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது வந்துச்சா? இதுதான் கள்ள கூட்டணி. பாஜகவை விமர்சிக்காம, எதிர்க்காம, தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னா தெரியுமா? ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார். தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்களின் கண்ணை குத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் அல்ல, வெற்று சவாடால். மாநில உரிமையை பறிப்பவர்கள் மீது ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று பழனிசாமி விடுவது வெற்றுச் சவடால் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடினார்.